அதனால வரும்போது உன் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு வந்துரு. அப்புறம் நான் அன்னைக்கே உன் அக்கா அமுதாவை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்காவது வரும்போது அவங்களையும் கூட்டிட்டு வந்துடுறியா? சரிங்க சரிங்க அத்தை. மறக்காம நாளை காலையில 9 மணிக்கு குடும்பத்தோட நாம அன்னைக்கு சந்திச்சோமே அந்த கோயிலுக்கு வந்துருமா? சரிங்க அத்தை, நான் வச்சிடறேன். சரிம்மா. என்ன மேடம், ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு. என்ன சொன்னாங்க உங்க அத்தை? அது எங்க அத்தை ஒண்ணும் இல்ல, உன் அத்தை தான் உன்னை கோயிலுக்கு வர சொல்றாங்க. ஹோ, அதுக்குள்ள மாமியாருக்கு மருமக மேல பாசம் அவ்ளோ வருது. அடிக்கடி மருமகளை சந்திக்கணும்னு துடிக்கிறாங்க போலயே. சரி, போய் பாத்துட்டு வா. விளையாடுறியா? உனக்கு பதிலா இப்ப நான் போணுமா? ஆமா, நீ தானே ஆரம்பிச்ச, அப்போ நீ தான் முடிச்சு வைக்கணும். இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால கோயிலுக்கெல்லாம் போக முடியாது, நீ தான் போகணும். சரி, உனக்கு கஷ்டமா இருந்தா உண்மையை சொல்லிரு. எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்க? எனக்கு இந்த கல்யாணம் நிக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்ல. நீதான் நல்ல சம்பந்தம் அது இதுன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு நீ மட்டும் போதும். உன்னை தேடிதான் நான் இங்க வந்தேன், புது சொந்தத்தை தேடி இல்ல. அதுக்காக உங்களை தேடி வந்த என்ன மறுபடியும் பிரிச்சு வேற ஒரு வீட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா? பாவமா தான் இருக்கு. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா? பேசாம அந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிடு, என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். லூசு பயல. உனக்கும் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும். சொந்தத்தை பிரிக்காம நீயும் உங்க அக்காவும் ஒரே வீட்டுல இருக்கலாம்ல, என்ன சொல்ற? எனக்கு ஓகே தான், அக்கா தான் ஓகே சொல்லணும். என்ன மணி? டேய் ஏய், உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சுடி. அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. 4 சாத்து சாத்துனேன்னு வச்சுக்கோயேன், எல்லாம் சரியாயிரும். பாருங்க மாம்ஸ், அக்கா என்ன எப்படி திட்டுறாங்கன்னு. ஏய், எதுக்காக நீ என் செல்லத்தை திட்டுற? செல்லமா? நானே கோயிலுக்கு போனா அங்க என்ன நடக்குமோன்னு பயத்துல இருக்கேன். உங்க 2 பேருக்கும் விளையாட்டு கேக்குது. அக்கா சும்மா ஃபன் பண்றாரு. மாமாவை நீயே வச்சுக்கோ. இப்ப என்ன, கோயிலுக்கு கூப்பிட்டாங்க போகணும், அவ்வளவுதானே? நான் மட்டும் இல்ல, இப்போ எல்லாருமே தான் போகணும். சரி, போயிட்டு வாங்க. மகனுக்கு ஏத்த மருமக. சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. என் பையனுக்கு இப்பயாவது கல்யாண நேரம் கூடி வந்துச்சு. எல்லாமே உங்களோட வேண்டுதல்தாம்மா. இல்லடா, ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்கல்ல? அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் சிறப்பா பண்ணி வச்சுட்டேன். பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்துட்டா மாலையை மாத்தி மோதிரத்தை போட்டு நிச்சயம் பண்ணிடலாம். ஐயோ, மோதிரம் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. தருண், நீ வாங்கிட்டு வந்த மோதிரத்தை கொடு. இந்தாங்க. எனக்கா? நிச்சயத்தை ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டீங்களே. எல்லாம் நல்ல நாளுக்காக தான் விடு ஜோதி. இப்ப என்ன, கல்யாணத்தை கிராண்டாவே பண்ணிக்கலாம். ஆமா கல்யாணத்தை கிராண்டா வடை பாயசம்லாம் போட்டு 16 கூட்டு போயிலாம் வச்சு அசத்தி விடுவோம்ல. அசத்தியா இருங்க, உணர்ச்சி வசப்பட்டேன். கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா பண்றீங்க. என்னமா பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னும் ஆளைய காணோம்? வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்களா? சரி சரி. அவங்க வரட்டும். நம்ம வேணா முதல்ல போய் டிஃபன்லாம் முடிச்சுட்டு வந்துருவோமா?
சரி 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 அவங்க வரும்போது வரட்டும், சேர்ந்தே சாப்பிட்டுக்கலாம். என்னம்மா? சரிதானே? அமுதா, சீக்கிரம் போய் பேசிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். என்ன பவானி மேடம், அத்தைய பார்க்க குடும்பமா கிளம்பிட்டீங்க போல. உனக்கு நக்கலா இருக்கா? நானே அங்க என்ன நடக்குமோன்னு பயத்துல இருக்கேன். பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு என்ன மாதிரி நடிக்கிற? போய் உண்மையை சொல்லிடு. எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் அவங்கள யாரு பார்க்க போறா? ஏதாவது காரணத்தை சொல்லி தப்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா உங்க அத்தை என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே. ஏய், அது உன் அத்தை, என் அத்தை இங்க இருக்காங்க. அதிகமா பேசாத, ஒழுங்கா ரெஸ்ட் எடு. தேவையில்லாம அங்கிட்ட இங்கிட்டும் நடக்காத. அப்பதான் காயம் எல்லாம் சீக்கிரமா ஆறும். நானும் இதுல இருந்து தப்பிச்சு வெளியே வர முடியும். அத்தை போலாமா? சரி பாத்துக்கோ. என்னம்மா என்னாச்சு? அடிபட்டுருச்சா? கிளம்பி போகும்போதே தடங்களா? அப்போ கன்ஃபார்மா அங்க ஏதோ நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் நடக்காது. ஏய் வாய மூடி, போகும்போதே அபசகுனமா பேசிட்டு இருக்க. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாளே. அமுதாம்மா ஒரு நிமிஷம் இரு. உன்னைய எங்க நான் சொன்னா கேட்க போறீங்க? போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு தோணும். அமுதாம்மா இந்த இந்த தண்ணி இந்த. பேசியே கொல்றாளேம்மா. ஆமா வாமா போல. வந்து வச்சுக்கிறேன், நீ போடா. நீங்க என்ன சப்பக்கட்டு கட்டினாலும் இந்த கல்யாணம் நடக்காது. போங்க போங்க. ஏப்பா உனக்கு பசிக்கல? பசிக்குதுண்ணே, முடி எடுத்து சாப்பிடலாம். நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. பொண்ணு வீட்டுல வந்துட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்க சாமி. அம்மா, எதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேம்மா. டேய், பொண்ணு பார்க்க அம்புட்டு அவசரமா? பின்ன அவனுக்கு அம்புட்டு புடிச்சு போச்சுப்பா. நீ போன போட்டுதான் கேள இருக்காதா பின்ன? ஏன் உங்களுக்கு டிஃபன் சாப்பிட போணுமா? வர நேரம் தான் வந்துருவாங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. எதுக்கு வர சொன்னாங்க? அப்படி என்ன பூஜைன்னு தெரியலையேம்மா. அவங்க வரும்போது அமுதாவையும் கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. இப்ப அமுதா வரலையான்னு கேட்டா என்ன சொல்ல போறோம்? காரணமா இல்ல போய் சொல்றதுக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லி அடிச்சு விடுவோம். அதானே, உனக்கு பொய் சொல்ல சொல்லியாதானே? மாமா, நான் சொல்ற பொய் எல்லாமே நல்லதுக்கு தான். அதுவும் உங்க நல்லதுக்கு தான். எல்லாம் ஓன் ட்ரைனிங் தானே மாமா. சரிடா சரிடா, ரொம்பதான் புகழ்ற. வா வா. பசிக்குது, ரொம்ப லேட் பண்றாங்களே. இதோ பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ஐ, பொண்ணு வந்துருச்சு பாரு. ஆமாக்கா. ஏய், என்னடா பூஜைன்னு சொன்னானுங்க? ஐயர்லாம் உட்கார்ந்துருக்காரு, சுத்தி சொந்தக்காரலாம் நிக்கிறானுங்க. ஏய் மாப்பிள, இந்த செட்டப்ப பார்த்தா வேற மாதிரி இருக்கு. இப்பா எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. பயப்படாம வா அமுதா. டேய், அது பவானி. போ பவானி, பயப்படாம போ. சும்மா இருங்க. சீக்கிரம் முடிஞ்சிடும். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். 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 இவதான் என் மருமக, பேரு பவானி. ஆமா, ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கா. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, பொருத்தம்தான். ஐபிஎஸ் அதிகாரின்னு சொன்னீங்க, ஆபீஸ்ல வேலை பார்க்கற பொண்ணு மாதிரி இருக்கு. பார்க்க சாந்தமா, அடக்க உடக்கமா, அமைதியான பொண்ணு மாதிரில இருக்கு. தம்பிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்.
அந்த அடக்கம் தான் என்னை உங்ககிட்ட விழ வச்சது. இந்த அமைதி தான் இப்போ வரைக்கும் உங்களை என்னை சுத்தி சுத்தி வர வைக்குது. சரி ஆயிட்டான். டேய், உன்னை இன்ஜினியரிங் தானே படிக்க வச்சேன், இப்ப கவிதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஹே, இங்க பாருமா, காதல்னு வந்துட்டா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நமக்கெல்லாம் இந்த வடையை பார்த்தது பசி வர்ற மாதிரி இல்ல மகனே, இப்படித்தானே? போ. என்ன மகனே, நீயும் உங்க அம்மா மாதிரி முறைக்க ஆரம்பிச்சிட்ட? பொண்ணு பாக்குறதுக்கு செக்கச்சவனு லட்சணமா இருக்குல்லக்கா. இங்க பாருங்க, என் மருமக பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, குணத்திலேயும் அவ அழகுதான். லேட் ஆனாலும் உன் மகனுக்கு சூப்பர் மருமகளை தான் தேடி பிடிச்சிருக்க. இல்லையா பின்ன? வலை போட்டு தேடணும்ல. என்ன மருமகளே, அத்தை சிறப்பு பூஜைன்னு சொன்னாங்களே, இங்க வந்து பார்த்தா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்கன்னு பாக்குறியா? முதல்ல எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நான் உங்களை இங்க பொய் சொல்லிதான் வர வச்சேன், உங்களை ஏமாத்த இல்ல, ஒரு நல்ல காரியத்துக்கு தான். எங்க குடும்பத்துல எந்த விஷயமா இருந்தாலும் எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட கலந்துக்காம நான் பண்ணவே மாட்டேன். அப்படித்தான் நேத்திக்கு நிச்சய தேதி குறிக்க அவரை வர சொன்னோம். அவரு நாளைக்கே நாள் ரொம்ப நல்லா இருக்கு, உடனே நிச்சயம் பண்ணா பொண்ணும் மாப்பிளையும் 100 வருஷம் சந்தோஷமா வாழ்வாங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு அப்படி ஒரு விசேஷமான நாளாம். அதனால தான் நாங்க அவர் சொல்றத இதுவரைக்கும் நாங்க தட்டினதே இல்ல. அதான் இன்னைக்கே கோயில்ல வச்சு சிம்பிளா நிச்சயம் பண்ணிடலான்னு இந்த ஏற்பாடு பண்ணோம். இத நான் நேத்து உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், ஆனா பையன் தான் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னான். என்ன பவனி, நான் சொன்னது உண்மை தானே? நீ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டல? பின்ன திடீர்னு இப்படி சொன்னா என் மருமக என்ன பண்ணுவா? ஏம்மா, நீங்க உங்க சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டி நிச்சயத்தை பெருசா பண்ணலான்னு பிளான் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் வீணா போச்சுன்னு நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சிம்பிளா பண்ணிருக்கோம். அப்புறமா கல்யாணத்துக்கு முதல் நாள் மண்டபத்துல வச்சு இந்த விசேஷத்தை பெருசா பண்ணிருவோம். இல்ல, இப்படி திடீர்னு நிச்சயம்னு சொன்னா நாங்க எந்த ஏற்பாடு இல்லாம வந்திருக்கோமே. அதான் ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சுல்ல, அப்புறம் என்ன? உங்ககிட்ட சொல்லாதது என் தப்புதான். ஜோசியர் நாள் நல்லா இருக்குன்னு சொல்ல போய் தான் இந்த திடீர் ஏற்பாடு. இல்லன்னா எனக்கு இருக்கிற வசதிக்கு நான் பெரிய மண்டபத்துல ஊரை கூட்டியில பண்ணிருப்பேன். இப்படி ஒரு மருமக கிடைச்சதுக்கு இவ்ளோ சிம்பிளாவா பண்ணுவேன்? எனக்கு வாழ போற இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். வாஸ்தவம் தான், ஆனா இப்ப போய் சொன்னா என்னவா, மாப்பிள்ள தான் புடிச்சு போச்சே, அப்ப பண்ணா என்ன இப்ப பண்ணா என்ன? இன்னைக்கு நல்ல நாள் தானம்மா, பண்ணிருங்க. என்ன வரலட்சுமி அம்மா இப்படி தயங்குறாங்க? பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? ஐயோ, அதுல எல்லாம் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாமுங்க. எங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம்ங்க. நிச்சயதார்த்தம் இப்படி திடீர்னு நடக்கிறது கொஞ்சம் சங்கடமா இருக்குங்க. ஏங்க, நல்லது நடக்குதுன்னா திடீர்னு தான் நடக்கும். இப்படிப்பட்ட சம்மதம் கிடைக்க நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். பவானி, ஐம் சாரி. உங்க தயக்கம் என்னன்னு நல்லா புரியுது. நான் தான் அம்மா கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் பவானி.
ஆமாம்மா, உனக்காக அவனே தேடி போய் என்கேஜ்மெண்ட் ரிங் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பாத்துக்கோயேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. அத்தை வாங்க. என்னம்மா சித்தப்பா. வாமா. என்னப்பா இப்ப வந்துடுறோம். என்னக்கா அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க? ஒருவேளை பொண்ணுக்கு விருப்பம் இல்லையோ? என்ன பேசுற செல்வி? கோயிலுக்கு வர வச்சு நிச்சயம்னு சொன்னது நம்மளோட தப்பு தானே? அவங்களுக்கும் கொஞ்சம் யோசிக்க நேரம் கொடுக்கணும்ல. அதெல்லாம் என் மருமக வருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். என்னமோ நீ சொல்ற. என்னக்கா இவங்க என்ன யோசிச்சு முடிவெடுக்க போறாங்க? என்ன சொல்றது அக்கா? என்னம்மா யோசிக்கிறாங்க? தான் பாப்போம். ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? கோயிலுக்கு சாமி கும்பிட வர சொன்னாங்கன்னு பார்த்தா அவங்க பாட்டுக்கு நிச்சயம் பண்ணோம், மோதிரம் மாத்தணும்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. என்னால இப்ப எப்படிங்க அங்க போய் நிக்க முடியும்? அதுக்காக நிச்சயம் வேணான்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா தப்பாயிடும். உண்மையை சொன்னாலும் தப்பாயிடும். சொந்தக்காரங்க வேற கூடி இருக்காங்க. அதுக்கு அமுதா பொண்ணை வச்சு நிச்சயம் பண்ண முடியுமா? ஏதாவது சொல்லி நிச்சயத்தை நிப்பாட்டி தாண்டா ஆகணா. நிச்சயத்தையா இல்ல கல்யாணத்தையா? டேய், என்னடா சொல்ற? என்ன எதுக்கு அப்படி பாக்குறீங்க? நீங்க நிச்சயம் வேணான்னு சொன்னா கண்டிப்பா அதுதான் நடக்கும். அந்த அம்மா இன்னைக்கு நிச்சயம் நடக்கணும்னு உறுதியா இருக்காங்க. நம்ம வேணான்னு சொன்னோம்னா கல்யாணம் நிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஆனா நான் எப்படிங்க அங்க போய் நிக்க முடியும்? பேசாம உண்மையை நான் போய் சொல்லிடலான்னு இருக்கேன். ஓ, போய் சொல்லு. சொந்தக்காரங்க எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. ஆளாளுக்கு ஏத்தி விட்டு மொத்த காரியத்தையும் கெடுத்துருவாங்க. அமுதா, முதல்ல நிச்சயதார்த்தம் முடியட்டும். அப்புறம் வேணா அவங்க வீட்டுக்கு போய் நம்ம நிலைமையை சொல்லுவோம். அவங்களும் நிச்சயம் முடிஞ்சதால நம்மள மன்னிச்சு ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு. என்னமோ எனக்கு இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியலப்பா. இது ஒண்ணுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வாய்ப்பு. நீ போய் பவானியா நடிச்சுதான் ஆகணும். இல்லனா உன் தங்கச்சிக்கு இந்த சம்பந்தம் கிடைக்காது. சொல்லிட்டேன். அமுதா, என்ன யோசிக்கிற? அமுதா, நடிச்சத நடிச்சிட்ட. இன்னைக்கு ஒரு நாள் உன் தங்கச்சிக்காக பண்ணுமா? தப்பா நினைக்க வேண்டிய நானே ஏதோ நினைக்கல. உனக்கு என்ன? நீங்க தப்பா நினைக்கலங்கிறதுக்காக நான் பண்றது சரின்னு ஆயிருமா? அவங்கள ரொம்ப ஏமாத்துறமோன்னு பயமா இருக்குங்க. மாப்பிள்ளை என் குணத்தை நான் அமைதியா இருக்கிறத பார்த்து காதலிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம பவானியோட ஸ்டைலே வேற. அவ படப்படன்னு பேசுவா. அவ அப்படியே வேற மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் பின்னால தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். சொல்லு அந்த மரமண்டைக்கு ஏறட்டும். நீ அப்புறம் நடக்க போறதெல்லாம் யோசிச்சு வீணா உன்னை போட்டு குழப்பிக்காத. முதல்ல போ. இப்ப நடக்கிறது நடக்கட்டும். இல்ல இந்த கல்யாணம் வேணாம் நினைச்சின்னா உண்மையை சொல்லிட்டு அப்படியே கிளம்பிரு. எதனாலும் நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. இந்த ராசிக்கு கல்யாணம் நடந்தாதான் வாழ்க்கையே சிறப்பா மாறும். ஆனா அது பலமுறை கூடியும் நிறைவேறாம போயிருக்கும். இதுல கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கு. இன்னும் 30 நாளைக்குள்ள ஒரு வரனை பார்த்து கல்யாணம் நடத்திருங்க. அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு இல்லற வாழ்க்கை அமையறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இந்த ஜென்மத்துல இந்த ஜாதகத்துக்கு கல்யாணமே நடக்காது. வாழ்க்கையில நான் எப்படி கனவு கண்டனோ அதே மாதிரி ஒரு பொண்ணா வந்து என் முன்னாடி நிக்கிறீங்க. அதனாலதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணமே வேண்டான்னு சொன்னவன் உன்னை பார்த்ததும் சம்மதம்னு சொல்லிட்டான். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரியே என் மகனுக்கு பிடிச்ச பொண்ணாவும் எனக்கு பிடிச்ச மருமகளாவும் நீ கிடைச்சிட்ட. இப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. புதுசா ஒரு வீட்டுக்கு வரப்போறோன்னு பயப்படாத. நான் உனக்கு அம்மா மாதிரி. உங்க வீட்ல நீ எப்படி இருப்பியோ அதே சுதந்திரத்தோட எங்க வீட்லயும் இருக்கலாம்.
தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். அம்மா ஷூ. என் மருமக வந்துட்டா. என்ன மருமகளே, உனக்கு சம்மதம் தானே? என்னம்மா, இன்னைக்கும் உங்க அக்கா அமுதா வரலையா? நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன்லம்மா.